ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் தண்ணி சட்னியும் தக்காளி தண்ணி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட விரும்பி ஒரு 5 இட்லி டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் தண்ணி சட்னி அரைக்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த தேங்காயில் வந்து கீழே இருக்கிற மெரூன் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு ஆட் பண்ணிப்போம். 5 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சட்னினாலே பச்சை மிளகாவுடைய வாசனை அந்த காரம் கொஞ்சம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும், போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுப்போம். ஃபஸ்ட்டு இது நல்லா வெடிக்கணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவை இதில் தாளிச்சுக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கணும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ வந்து இதை சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி தண்ணி சட்னி அரைக்கிறதுக்கு வந்து நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் வந்து பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை. வாங்க எப்படி வதக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானல் ஒன்று வச்சுருக்கோம் அடுப்பில். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து அப்படியே முழுசாக இதில் ஆட் பண்ணிப்போம். அடியில் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த அடி காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம். இதோடைய இந்த மேல் ஸ்கின் அந்த தோல் வந்து சுருண்டு வர அளவுக்கு இந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து முழுசாக சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய மேல் தோலுவெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்குங்க. இல்லை காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து போட்டுப்போம். அதனுடைய நார் அதனுடைய விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழையை ஆட் பண்ணிப்போம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல் பூண்டையும் ஆட் பண்ணிப்போம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ வதக்கினதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி அடித்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான தேங்காய் தண்ணி சட்னியும் தக்காளி தண்ணி சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.